ஹாய், இப்போ நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். 3x³ - 2x² + 7x - 5 டிவைடட் பை x + 3. ஓகேங்களா? கொஷின் பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா? ஒரு மாதிரிலாம் இல்லை, ஈஸியான சம் தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிந்தட்டிக் டிவிஷன் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட்ல இந்த கொஸ்டின் நம்ம வந்து இங்கே இப்போ சால்வ் பண்ணோம். பாருங்க. இப்போ அது ஒன்றுமே இல்லை, இந்தமாரி ஒரு எல் ஷேப்பில் ஒன்று வந்து போட்டுக்கலாம். உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் உள்ளே இது இல்லைங்க. ஓகேங்களா? 3 - 2 7 - 5. ஓகேங்களா? இங்கே இதை வச்சு வந்து பார்த்தாங்க இப்போ இந்த டிவைட் பண்ண போகிறோம். நம்ம இது வந்துங்க அப்படியே டிவைட் பண்ணக்கூடாது. x + 3 = 0ன்னு போட்டு x = -3 அப்படி வச்சுக்கலாமா? அதை கொண்டு வந்து இங்கே போடலாம். இப்போ ஓகேவா? அழிச்சிட்றத. ஸோ -3ன்னு வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தா டிஃபால்ட்டாக வந்து இந்த 0 மாற்றோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தா டிஃபால்ட்டுன்னு போட்டுக்குங்க. டிஃபால்ட்டாக இங்கே வந்து பார்த்தாக்கா 0 தான் வரணுங்க. ஸோ 3 இங்கே வந்துடும். இந்த 3யும் இந்த 3யும் மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ -9 ஆகுமா? இது சால்வ் பண்ணலாம். அப்போ -11 வருமா? சேம் அதே தான் மல்டிப்ளை பண்ணாக்கா என்ன வருங்க? 33 வருமா? ப்ளஸ் பண்ணாக்கா 40. ஓகேவா? இது பண்ணாக்கா -120. ஓகேவா? ஸோ இதையுமே நம்ம சால்வ் பண்ணிட்டாக்கா -125. எப்பயுமே இந்த லாஸ்ட்டில் வரது வந்து பார்த்தினாக்கா ரிமைண்டர். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தினாக்கா கோஷியன்ட். ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சராக தரப்போது எது கேட்டாக்கா இதுன்னு தருவாங்க. ஸோ அப்போ 3x² - 11x + 40 இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ.